தாவேகா தலைவர் பிரச்சாரத்துல இருக்கும்போது பல தடைகள் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆம்புலன்ஸ் வந்தது, பயங்கரமா சர்ச்சையாகி என்னென்னமோ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருச்சியில ஆரம்பிச்சது பெரம்பலூர்ல முடியணும் அப்படிங்கறதா கான்செப்ட். ஆனா பெரம்பலூருக்கு போறதுக்கு முன்னாடியே பல தடைகள் ஏற்பட்டு பெரம்பலூருக்கு போக முடியாதபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை காரணம் காட்டினாங்க. ஆனா தாவேகா தலைவர் எந்த ஒரு குற்றமும் சாட்டாம நான் எப்படியாவது வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா வழியெங்கும் கூட்டமா இருந்தனால கடல் நீர் போல என்னால நீந்தி தான் வர முடிஞ்சது. ஆனா அப்பயும் வர முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களெல்லாம் நான் பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பெரம்பலூர் மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இனிமே தாவேகா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது, அவர் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தாவேகா தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி எல்லாம் பேசுறவங்க கண்டிப்பா விஜய் அண்ணாவோட தொண்டர்களா இருக்க மாட்டாங்க, ரசிகர்களா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும் திமுக தான் பெரிய வேலை பார்த்திருக்காங்கன்னு. ஆனா தெரிஞ்சே இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா கண்டிப்பா இவங்க திமுக அமைச்சு வச்ச ஆளாதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி இளையராஜாக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. பல மீடியாக்கள்ல இளையராஜாவோட ஃபங்க்ஷனை தான் போட்டு காமிச்சாங்களே தவிர தாவேகா தலைவரோட பிரச்சாரத்தை காமிக்க மறுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தான் பின்னாடி இருந்து ஃபுல் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. சவுக்கு சங்கர் என்ன சொல்லிருக்காருன்னா, திமுகக்கு பயம் வந்துருச்சு, தாவேகா விஜய் எப்படியாவது பேசிடக்கூடாது, எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் விஜய்க்கும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல பல மக்கள் இதே தான் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.